பரபரப்பாக எதிர்பார்த்த தேர்தல் தேதியை அறிவிச்சதால தேர்தல் நடத்தை விதிமுறையாக பணம் எடுத்துச் செல்லவும் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கும் கட்டுப்பாடு வந்திருக்கு. இதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் தேர்தல் முடிவும் அறிவிக்கப்படும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு. முதல்ல பணம் பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபடுவாங்க. பொதுமக்கள் 50,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை எடுத்துச் சென்றாலோ அல்லது கையில் வைத்திருந்தாலோ அது பறிமுதல் செய்யப்படும். ஒருவேளை 50,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை வைத்திருந்தால் அதற்கான உரிய ஆவணத்தை காட்டினால் மட்டுமே அந்த பணம் பறிமுதல் செய்யப்படாது. இதேபோல நகைகள், பணம் உள்ளிட்ட பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடாது என்ற விதியும் இருக்கு. உரிய ஆவணம் இல்லாத தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை எடுத்துச் சென்றாலோ அல்லது சந்தேகிக்கும்படி யாருக்காவது பரிசாக கொடுத்தாலோ அதுவும் பறிமுதல் செய்யப்படும். இது மட்டுமில்லாம பேருந்து அல்லது கார் உள்ளிட்ட வாகனங்களில் 10,000 ரூபாய்க்கு மேல் மதிப்பிருக்கும் பரிசு பொருட்களை எடுத்துச் சென்றாலும் அது எங்கிருந்து வருது, யாருக்கு தரப்போறீங்க, எதுக்காக எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு அதிகாரிகளால் விசாரணை நடத்தப்படும். ஒருவேளை அந்த பரிசு பொருட்களை உரிய ஆவணங்கள் இல்லைன்னு சொன்னா அதுவும் பறிமுதல் செய்யப்படலாம். எங்கும் யாரையும் சாதியை குறிப்பிட்டு வாக்கு சேகரிக்க கூடாது. பிரச்சார ஊர்வலம் மற்றும் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். குறிப்பா ஆளும் கட்சியினர் பிரச்சாரத்திற்கு அரசு வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது, அரசியல் கட்சியினர் ஓட்டு கேட்டு வாக்காளர்களை மிரட்டக்கூடாது உள்ளிட்டவைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.